உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி தனுசு ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி, அதாவது உங்கள் ராசிக்கு திரிகோணாதிபதி, அது மட்டும் இல்லாமல் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி செவ்வாயுடைய பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டண வகுப்பு நடக்கிறது இருக்கும். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நேரடி வகுப்பாகவும் நடக்குது. வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. தனுசு ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ஆட்சி வலு பெற்று மூலத்திரிகோண பலம் பெற்று வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி பயிற்சியாக போகிறார். இந்த பயிற்சி பலன்கள் வருகின்ற ஜூலை மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் 42 நாட்கள் உங்கள் ராசியில் இருக்க போகுது. அதனால் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த 42 நாட்கள். வேலையில் படாத பாடுபட்டீங்க, கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் கிடையாது. வேலையில் இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தொல்லைகள் தான் மிஞ்சிருக்கு தவிர, அவமானங்கள் தான் மிஞ்சிருக்கு தவிர எதுவும் நடக்கலை. எனக்கு ஒரு சம்பளம் ஒழுங்காக கிடைக்கல சார், சம்பள உயர்வு கிடைக்கல சார், எனக்கு என்னோட வேலை செய்யாமல் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரில அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த 42 நாட்கள் உங்களுடைய முயற்சி தெரியும். உங்களுடைய செயல்களில் வெற்றி பெற்று நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும். அதே போல் வேலை மாற்றம் பண்ணிக்கங்க, ரொம்ப முக்கியம். தனுசு ராசி அன்பர்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரே கம்பெனியில் அப்படியே வேலை செஞ்சிட்ருக்கனால நிறைய பாதிப்புகளை சந்திச்சிட்டிங்க. ஏன்னா வரக்கூடியவர்கள் அடுத்தடுத்து வரவங்க பார்த்திங்கன்னா உங்களோட பேர் வாங்கிட்டு இருப்பாங்க, ஆனால் ஒன்றும் தெரியாமல் இருப்பாங்க, அது வேறு விஷயம். ஆனாலுமே அவங்க ஒரு பேர் வாங்கினாலும் உங்களுடைய நீங்கள் ரொம்ப நாளாக இருக்கிற உங்களுடைய இது தெரியாமல் போயிடும், உங்களுடைய மதிப்பு மரியாதை தெரியாமல் போயிடுது. அதனால் கண்டிப்பாக தனுசு ராசி என்பவர்கள் வேலை மாற்றம் பண்ணிக்கிங்க. அதற்கு உகந்த நேரம். யாரெல்லாம் வெளியூரில் வேலை தர்றீங்களோ, வெளிநாட்டில் வேலை தர்றீங்களோ, கண்டிப்பாக அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த 42 நாளில் அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். ஏன்னா நிறைய தனுசு ராசி என்பவர்கள் வேலை முயற்சி பண்ணியிருப்பீங்க வெளியூரில், ஆனால் கிடச்சிருக்காது. வெளிநாட்டில் முயற்சி பண்ணியிருப்பீங்க, சில பேர் பணம் கட்டிலாம் செலவெல்லாம் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அந்த செலவு பண்ண தான் மிச்சம், அதுலேயும் கடனை மாட்டிக்கிட்டேன்னு சொல்லக்கூடிய வருந்தக்கூடிய ஒரு சூழலில் இருந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக அந்த 42 நாட்களில் வெளியூரில் வேலை வாய்ப்பு கிடைக்கும், வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். நான் வெளிநாட்டிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் சார், வெளிநாட்டில் தான் இருக்கேன்னு பேர், இங்கே வேலை இல்லாமல் இருக்கேன், வீசா முடிய போகுது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறைய சந்திச்சுட்டு வரீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வெளிநாட்டில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் என்ன பண்ணணும், வெளிநாட்டில் நீங்கள் பக்கத்தில் ஏதாவது ஒரு ஊருக்கு மாறி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாட்டில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிறைய தனுசு ராசி என்பது பிஆர் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அங்கேயே ரெசிடெண்ட்டாக வாங்குறதுக்கு, க்ரீன் கார்டு வாங்குறதுக்கு சில பேர்லாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் கிடைக்காம அப்படியே தடைப்பட்டு போயிட்டே இருந்திருக்கும். அதற்கான முயற்சிகளை இந்த 42 நாட்களில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக பிஆர் கிடைக்கும், க்ரீன் கார்டு கிடைக்கும், பர்மனெண்ட்டாக அங்கே வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் இடம் விற்கிறதுக்கு, வீடு விற்கிறதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யலாம். நிறைய தனுசு ராசி என்பது ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பீங்க, அவங்களாம் அந்த ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணி அப்படியே லாக் ஆகி உட்காந்துருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்கள் இந்த 42 நாட்கள். நிறைய கஸ்டமர் வரப்போகிறாங்க, இடம்லாம் விற்க போகுது, அதனுடைய பிரச்சனைகள்லாம் தீரப்போகுது. இல்லை சார் நான் வேலை பார்க்குறேன், ஒரு இடம் வாங்கினேன், அதில் தான் பெரிய கடன்லாம் மாட்டிக்கிட்டேன் சார், இதில் தான் எப்படி வெளில வருதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கேன் சார். ஏன்னா அந்த 7 சனி காலகட்டத்தில் சில தவறான முடிவுகள் எடுத்ததனுடைய பயனை இப்போ அனுபவிச்சுட்ருக்கீங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நீங்களாக போயிருப்பீங்க, திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு இந்த இடம் வாங்கிக்கலான்னு இருப்பார், அவர்கிட்ட அவர் வாங்கினதால நீங்களும் வாங்க வேண்டிய சூழல் வந்துடும். அதில் இப்போ கடனை வாங்கி ஒன்றும் பண்ண முடியாமல், எல்லார்கிட்டையும் கடனை வாங்கி அசிங்கப்பட்டு அந்த சொத்தும் விற்க முடியாமல், சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சொத்து டாக்குமெண்ட்டை கேட்டுலாம் உங்களை டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் தனுசு ராசி என்பது. அந்த மாதிரி இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து, இடம் விற்று, இந்த வீடு விற்று, அதன் மூலமாக உங்களுக்கு நீண்ட காலம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதே போல் நிறைய தனுசு ராசி என்பது தொழிலில் மாற்றங்கள், முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டம்.
நிறைய தனுசு ராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா சொத்தெல்லாம் போய் தொழில் பண்ணி வீடெல்லாம் போய் காரு எல்லாம் சொகுசாக வாழ்ந்துருப்பீங்க. நீ எதுவுமே இல்லாமல் அப்படியே ஒரு நடுத்தர நிற்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு இதுக்கப்புறம் தான் மாற்றங்கள் வரப்போகுது. இப்போ 7.5 சனிலாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கீங்க. அதனுடைய அடுத்த படிக்கட்டு தான் இந்த செவ்வாயுடைய பெயர்ச்சி. ஏன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானம். நிறைய கோயிலுக்கு போயிருப்பீங்க, நிறைய வேண்டுதல் வச்சுருப்பீங்க. ஆனால் அந்த சாமியே எனக்கு எதுவும் பண்ணல சார். நிறைய பேருக்கு வந்து என்னென்னா சாமி மேலேயே ஒரு வெறுப்பு இருக்கும். தனுசு ராசி என்பவர்கள்லாம் என்ன எனக்கு சாமி பண்ணிச்சு, கல்லாக தான் இருந்துச்சு, எனக்கு ஒன்றும் நடக்கலைன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் அந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு இப்போ தான் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த செவ்வாய் பகவான் வரக்கூடிய காலகட்டத்தில் தான் உங்களுக்கு அந்த நிறைய மாற்றங்கள் வரும். நீண்ட நாளாக இருந்தவங்களுக்கெல்லாம் பாருங்கள், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், இந்த 42 நாட்களில் தொழிலில் நிறைய வாய்ப்புகள் வரும். அதே போல் யாரெல்லாம் வந்து கலைத்துறையில் இருக்கவங்க நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும். அதே போல் இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் வந்து ரியல் எஸ்டேட்டில் இருக்கீங்களோ நல்ல இடம் விற்கும், வீடு விற்கும். அதனால் உங்களுடைய நீண்ட நாளாக கடன் பிரச்சனைகள் தீரும். அதேமாதிரி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களும் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும். அதேமாதிரி யாரெல்லாம் ஃபுட் பிஸ்னஸ் நிறைய தனுசு ராசி என்பது உணவுத்துறையில் இருக்கீங்க, ஹோட்டல் வச்சுருக்கேன், நான் வந்து இந்த ஹோட்டலில் வச்சுருக்கேன், வெஜிடேரியன் ஹோட்டலில் வச்சுருக்கேன், நான் வெஜிடேரியன் ஹோட்டலில் வச்சுருக்கேன். நிறைய பேர் காய்கறி வியாபாரம் பண்ணுவீங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து கடைகள், அதாவது சூப்பர் மார்க்கெட் மாதிரி வச்சுட்டு நடத்துனவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நஷ்டங்களை கடந்த காலகட்டத்தில் சந்திச்சிருப்பீங்க. அந்த நஷ்டங்கள்லேருந்து வெளில இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கீங்க. நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், கவலையப்படாதீங்க. நிறைய தனுசு ராசி என்பவர்கள் தொழிலில் கடன் தான் சார் பிரச்சனை, இதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 42 நாட்கள் யாருக்கெல்லாம் கடன் கொடுக்கணும் ஒரு லிஸ்ட்டு எழுதுங்க. அது யார் பேர்லாம் இருக்கோ அவங்க பேருக்கெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி ஒரு 101 ரூபா பணத்தை நீங்கள் ஒரு பேப்பரில் அப்படியே முடிச்சு வைங்க. இது என்றைக்கு வைக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய 12 to 1:30 மணிக்குள்ளே இந்த 42 நாட்கள் வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒரு 101 ரூபா 101 ரூபா அவங்க பேர் போட்டு எழுதி வச்சுக்கிட்டே வாங்க. உங்களுடைய நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, நிறைய பேருக்கு டாக்குமெண்ட் வச்சு வாங்கினேன் சார் கடனை திருப்பி கட்ட முடியல, ஒரு பேங்க் லோன் வாங்கினேன் சார் கடனை கட்ட முடியல, வெளில ஒருத்தர்கிட்ட ஹேண்ட் லோன் வாங்கினேன், வட்டி மட்டும்தான் மாதம் மாதம் சம்பாதிச்சு வட்டி தான் கட்டிகிட்டு இருக்கேன், தொழில் பண்ணி வட்டி தான் போயிட்டுருக்கு, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது சார், இதெல்லாம் எப்போ தீரும்னு தெரியல நினைக்கிறவங்க இந்த 42 நாட்கள் நான் சொன்ன அந்த பரிகாரத்தை பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீரும். அதே போல் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய தனுசு ராசி மனசு போட்டு உலுக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரிலாம் பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த செவ்வாயுடைய பயிற்சி. ஏன்னா இந்த செவ்வாய் தோஷம் இருந்தது, இந்த ராகுகேது தோஷம் இருந்ததுன்னு ஜாதகத்தை ரிஜெக்ட் பண்ணி எங்கே போனாலும் உங்களுக்கு மேரேஜ் ஆகாத ஒரு சூழ்நிலைகள் நிறைய நடந்திருக்கும். நிறைய பரிகாரம்லாம் பண்ணிட்டேன், என் பொண்ணு கல்யாணம் ஆகலை, எல்லா கோயிலுக்கும் போயிட்டேன், என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை, வயசானதான் மிச்சம், ஏதாவது ஒரு ஜாதகம் வந்தால் ரிஜெக்ட் ஆகுது. நிறைய தனுசு ராசி என்பது கல்யாணம் வர்ற ஸ்டேஜில் ஆகிற ஸ்டேஜில் நின்று போயிருக்கும். அந்த மாதிரி சூழல் இருந்தவங்களுக்குலாம் அந்த பிரச்சனைகள்லாம் விலகி இந்த ஒரு 42 நாட்களில் திருமண யோகம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது. அதே போல் தனுசு ராசி என்பவர்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் பூர்வீக சொத்து பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய காலகட்டம். அவ்வளவு பிரச்சனை, அடிதடி தகராறு கோர்ட்டு கேஸு அப்படின்னு எங்கள் அண்ணனே கேஸ் போட்டான், என் தம்பியே கேஸ் போட்டான், எங்கள் மாமா கேஸ் போட்டான், இந்த மாதிரி பூர்வீக சொத்தில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ, பக்கத்து வீட்டுக்காரங்க கேஸ் போட்டாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைனால அந்த இடம் விற்காமல் அந்த வீடு விற்காமல் அதனால் இப்போ கேஸு கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்ருப்பீங்க. நிறைய பேருக்கு அந்த பணம் வந்தால் என் பிரச்சனைலாம் தீர்ந்துடும், என் லோனை கட்டிடும்னு நினச்சவங்களுக்குலாம் ஒன்றும் நடக்கலை. அந்த மாதிரி இருந்தவங்களாம் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் போய் பேசுனீங்க அப்படின்னா கோர்ட்டு கேஸு பிரச்சனைலாம் அவுட் ஆஃப் கோர்ட்டில் முடியும். அதே மாதிரி இந்த பூர்வீக சொத்து கிடைக்கும். கேட்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் கேட்டிங்கன்னா பூர்வீக சொத்தும் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த செவ்வாயுடைய பயிற்சி பலன்கள் இருக்க போது. அதே போல் இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அதேமாதிரி யாரெல்லாம் வந்து டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இருக்கீங்க, ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டுருக்கேன் சார், ஒரு இம்போர்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன் சார், எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எல்லாமே தடையாக இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சிகள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆர்டர்ஸ்லாம் கிடைக்கும். அதே போல் படிக்கிறதுக்கு வெளிநாடு போகிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கடந்த வருஷம் நீங்கள் ஒரு அப்ளை பண்ணியிருப்பீங்க படிக்கிறதுக்கு, உங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்காது, வீசா ப்ராசஸில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கும், இல்லை பணம் பிரச்சனைகள் இருந்திருக்கும், அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து வெளிநாடு படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அரசாங்க வேலையில் இருக்கவங்களுக்குலாம் அரசாங்க வேலையில் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும். அதே மாதிரி அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க, தனுசு ராசி நிறைய பேர் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுவீங்க,
மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் அரசு வேலையும் கிடைக்கும். அதுக்கான முயற்சிகள் பண்ணி நிறைய பேர் தோற்றவங்க இருப்பீங்க. நிறைய பேர் உங்களை திட்டியிருப்பாங்க. வேறு ஏதாவது வேலையை பாரு, இது மாதிரிலாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிலாம் திட்டியிருப்பாங்க. அதனாலேயே 5 வருஷம் எழுதினேன் சார், 3 வருஷம் எழுதினேன், மார்க் பக்கத்தில் வந்து வேலை கிடைக்காமலாம் போயிருக்கு அப்படின்னு நினச்சவங்களுக்குலாம் இந்த 42 நாட்களில் அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. அதுக்கு படிங்க, அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். அது யூபிஎஸ்சியாக இருக்கலாம், பேங்கிங் எக்ஸாமாக இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், குரூப் 1 குரூப் 2 எதாக இருந்தாலும் சரி, அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த 42 நாட்கள். அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக தனுசு ராசி என்பவர்கள் செய்யலாம். தனுசு ராசி என்பவர்கள் இந்த 42 நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் மலை மேலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும். அது கடன் பிரச்சனை, தொழிலில் வருமானம் இல்லை, ஆர்டர் இல்லை, வெளில வர வேண்டிய பணங்கள் நிறைய தனுசு ராசி என்பது வெளில வர வேண்டிய பணமே நிறைய இருக்குது. கடன் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தேன், தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்தேன், இன்வெஸ்ட் பண்ணேன், இந்த பணம்லாம் வந்துச்சுனாவே என் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறவங்களாம் இருப்பீங்க. வயதானவர்கள்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் வர வேண்டிய பணம் வந்தாவே பிரச்சனை இல்லைன்னு வருத்தத்தில் இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த முருகனுடைய வழிபாடு உங்களுடைய நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை, இன்றைக்கி நேற்று பிரச்சனை இல்லை, 5 வருஷமாக பிரச்சனை ஓடிட்டுருக்கு சார், 3 வருஷமாக ஓடிட்டுருக்கு, 6 வருஷமாக ஒருத்தர் பணம் தரேன்னு சொல்கிறார், அவரும் ஏமாத்துகிற ஆள் இல்லை, ஆனால் வரலன்னு சொல்ல வருந்தக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தை முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த வராத பணம் வந்துடும். அது எதில் வேணால் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் உண்டு. நம்ம சொன்ன பலன்கள் கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் ஒரு யோக தசை நடக்குது அப்படின்னா நம்ம சொன்ன பலன்களை விட அதிகப்படியான பலன்கள் நடக்கும். நிறைய பேருக்கு இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர திசை நடக்கும். சந்திர திசை நடக்கும்போது நிறைய பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க. அதேமாதிரி உடல் ரீதியான பாதிப்புகள் நிறைய பேர் சந்திச்சுட்டு வரீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்குது. உங்கள் சுயஜாதத்தையும் ஒரு அடி பார்த்துக்குங்க. ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா ஒரு தவறான முடிவுகள் எடுத்த பலனால தான் நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டிங்க. அப்போ எந்த செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு உங்கள் சுயஜாதத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் குறையும். ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் பண்ணிங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். இல்லை டீட்டெயில்டாக வேணும், தசாபத்தி முறையில் வேணும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.